இங்க ஒரு பையன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாம பால் அவன் மூஞ்சிலேயே விழுந்து அதுல அவன் மயக்கமும் ஆயிரான். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. டாக்டரும் அவன் கிழிஞ்ச வாயை தச்சு வச்சிராங்க. ஆனா அவனால இப்போ அவன் வாயை மூட முடியல. எப்பயும் அவன் பாக்குறதுக்கு சிரிச்ச மாதிரியே இருக்கான். இதனால அவன் எங்க போனாலும் எல்லாரும் அவனை விசித்திரமா பார்க்க ஆரம்பிச்சிடாங்க. அப்படி ஒரு நாள் அவன் அவங்க ஊர்ல ஒரு பெரியவர் இறந்துட்டாங்கன்னு பார்க்க போறான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. பாவம் இவனால மட்டும் அங்க அழ முடியல. அவன் எப்பயும் போல சிரிச்ச மாதிரியே இருக்கான். டாக்டரும் இது சரி பண்றதுக்கு நிறைய லட்சம் ஆகும்னு சொன்னதுனால அந்த பையனோட அப்பா அவன் எப்ப வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவ்வளவு காசை எடுத்துட்டு வரானோ அப்போ சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க. இவனும் வேலைக்கு போகாம வெட்டியா இருக்கிறதுனால காசு இல்லாம இப்படியே சுத்திட்டு இருக்கான். ஒரு நாள் போலீஸ்காரன் கிட்ட அவன் ஃப்ரெண்ட் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி இவன் காப்பாத்த போறான். ஆனா போலீஸ் அந்த பையன் கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. இவன் சிரிச்சுட்டே இருந்தனால அவனை தூக்கி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிராங்க. அப்போ அங்க தற்செயலா வந்த பொண்ணு மேல இந்த பையனுக்கு லவ் ஆகி போய் ப்ரொபோஸ் பண்ணிரான். அந்த பொண்ணு இவன் லவ் கொஞ்ச நாள்ல அக்செப்ட் பண்ணிரா. கடைசியில இவனோட ஸ்டோரிய கேட்டு அவ சேர்த்து வச்ச காசை வச்சு டாக்டர் கிட்ட கொடுத்து அவன் வாயை சரி பண்ணிரா. இப்ப ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா கல்யாணமும் பண்ணிராங்க.